பாலகன். அத்தியாயம் 15. வர்ணாகுல திசாரா. மங்களாபுரியின் அழகிய அந்த அரண்மனையின் மேல் தளத்தில் நின்றபடி தூரத்து கானகத்தை வெறித்து கொண்டிருந்த விக்ரம பாண்டுவின் விழிகள் திடீரென்று பளிச்சிட்டன. கானகத்து மக்கள் செல்லும் ஒற்றையடி பாதையை விடுத்து மரங்கள் அடர்ந்த பகுதியில் புறவையொன்று வந்து கொண்டிருப்பது புலப்பட்டது. இப்படி அசாதாரண வழிகளை தேர்ந்தெடுத்து வருபவன் நிச்சயம் அவனாகத்தான் இருக்க வேண்டும். மளமளவென்று கீழிறங்கிய விக்ரம பாண்டு வாயிலில் நின்ற தனது வீரர்களை அழைத்தான். வீரர்களே, உங்கள் படைத்தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் அரண்மனைக்குள் நுழைந்ததும் கூடுமானவரை யார் கண்ணிலும் படாமல், குறிப்பாக சாளுக்கிய இளவல் கண்களில் படாமல் உப்பரிகைக்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். விக்ரம பாண்டுவின் உத்தரவு என்னவோ எளிதாகத்தான் வந்தது. ஆனால் அதை செயல்படுத்துவது அத்துணை எளிதாக இல்லை வீரர்களுக்கு. அரண்மனை வாயிலுக்கு அருகில் இருந்த இரண்டாவது அறையில் அமர்ந்த சாளுக்கிய மன்னருக்கு ஓலை ஒன்று எழுதி கொண்டிருந்த விஜயாதித்தன் சாளரத்தின் வழியே அரண்மனைக்குள் நுழைப்பவனை கண்டதும், திசாரா, இவன் இங்கு வந்தான்? ஈழத்திலிருந்து ஏதேனும் செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த சமயத்தில் இவன் வந்திருப்பதும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்டு வேகமாக எழுந்தவன் தன் வீரன் ஒருவனை அழைத்து ஓலையை கொடுத்தான். நீ உடனே புறப்படு, இந்த ஓலையை கொண்டு போய் மன்னரிடம் சேர்த்துவிடு என்று உத்தரவிட்டான். ஈழத்து படைத்தலைவன் விக்ரம பாண்டுவை காண உப்பரிகைக்குத்தான் சென்றிருப்பான். போரில் ஈழப்படைகள் நமக்கு உதவுவது பற்றி இவனிடம் பேசி முடிவெடுப்பது எளிதுதான் என்று மனதுக்குள் கூறியபடி உப்பரிகையை நோக்கி நடந்தான் சாளுக்கிய இளவல் விஜயாதித்தன். வர்ணகுல திசாரா விக்ரம பாண்டுவை நெருங்கி நன்றாக தலையை சரித்து வணங்கினான். இளவரசே, ஈழத்தில் நிலைமையை ஏறக்குறைய சரியாகிவிட்டது. நம் எதிரிகள் 3/4 பேரை பிடித்து சிறையில் அடைத்துவிட்டேன். எஞ்சியவர்களில் முக்கியமானவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டுவிட்டது. அவர்களும் மடிந்து விட்டார்கள். முக்கியமானவர்கள் என்றால்? விக்ரம பாண்டுவின் குரலில் சந்தேகம் தொனித்தது. ரோகணத்து பத்ரபாலர், அவிராஜ கனகர், பிராணிதமித்திரர், இவர்கள் மூவரும் தான் அத்துணை கலகங்களுக்கும் காரணம் இளவரசே. என்ன கூறுகிறாய் திசாரா? பத்ரபாலர் தந்தைக்கு நெருக்கமான நண்பராயிற்றே. அவருமா சதி செய்திருக்கிறார்? ஆம் இளவரசே, கையும் மெய்யுமாகத்தான் மூவரையும் பிடித்து மக்களின் முன்னால் நிறுத்தினோம். அவர்கள் குற்றங்களையும் சாட்சிகளையும் கூறி நிரூபித்த பின்னரே அரசரே தண்டனை விதித்தார். நம் பௌத்த குருமார்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். விக்ரம பாண்டுவின் முகத்தில் சோகம் படர்ந்தது. பத்ரபாலரை எனக்கு சிறு பருவத்திலிருந்தே தெரியும். என்னிடம் அன்பாக பழகுவார். அவருமா சதி செய்தார்? அவருக்கு என்ன தண்டனை? அவருக்கு மட்டுமல்ல, மூவருக்குமே சிரச்சேதம்தான். நன்றாக பழகி அனைத்தையும் அறிந்து கொண்ட பிறகு பொருளாசையும் அதிகார பித்தும் துரோகிகளாக மாற்றி விடுகின்றன. இது மனித இயற்கை. எதிரிகள் இருக்கலாம், ஆனால் துரோகிகள் வாழக்கூடாது இளவரசே. அது என்றைக்கும் அபாயம்தான். அவர்களுக்கான தண்டனையை நான் தான் நிறைவேற்றினேன். மேலே கூறு. புரட்சியின் ஆணி வேரே அகற்றிவிட்டோம். மக்கள் மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கும் திரும்ப தொடங்கி விட்டார்கள். அமைதி மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. எனவே தங்களை நாடு திரும்பும்படி மன்னர் உத்தரவிட்டார். உங்களை அழைத்து வரும் பொறுப்பையும் எனக்கு அளித்தார். விக்ரம பாண்டுவின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஓரிரு கணங்களில் அது மாறவும் செய்தது. திசாரா, இத்தனை காலம் இங்கு நிலவிய நிலைமையெனில் நான் நாளை என்ன, இன்றே கூட உன்னுடன் புறப்பட்டு விடுவேன். இளவரசே, என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதை யார் தடை செய்ய இயலும்? யார் என்பதை கூறுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன். திசாராவின் முகம் சிவக்க துவங்கியது. திசாரா, சற்று பொறு. தடை செய்வது திடீரென ஏற்பட்ட சூழ்நிலையால் உந்தப்பட்ட மனிதர்கள். இதை கேள் என்ற விக்ரம பாண்டு நடந்தது அனைத்தையும் கூறி முடித்தான். திசாராவின் விழிகள் சாளரத்தின் வழியே தூரத்தில் கடல் அலைகள் வெளேரென்று கரையை தாக்கும் பகுதியில் நிலைத்தன. இளவரசே, போரில் கலந்து கொள்ள சாளுக்கிய இளவல் அழைப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை நான் கவனித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தஞ்சம் கொடுத்து உதவியதாக எண்ணினால் அதற்கு பிரதியாக நானும் அவர்களுக்கு இந்த போரில் பெரும் உதவி ஒன்றை செய்திருக்கிறேன். எனவே நம்மை கட்டுப்படுத்த காரணம் ஏதும் கிடையாது. என்ன கூறுகிறாய் திசாரா? நீ சாளுக்கியர்களுக்கு இந்த போரில் உதவி செய்திருக்கிறாயா? விக்ரம பாண்டுவின் குரலில் அடங்காத வியப்பு தெரிந்தது. ஆம் இளவரசே, இந்த போருக்காகவே கல்யாணபுரத்து கோட்டையை வலுப்படுத்தவும் கோட்டையை நெருங்கும் சோழர் படை மீது ஏரி அம்புகளையும் பெரும் ஈட்டிகளையும் எய்யும் எந்திர தூண் ஒன்றை செய்திருக்கிறார்கள். அதுவும் தற்போது பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்து தயாராக இருக்கிறது என்று கேள்வி. சரி, அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது இளவரசே.
அந்த யந்திர தூணை நிர்மாணித்தவர் ஒரு சீன கட்டிடக் கலைஞர், சோழ மன்னரின் நண்பர். சோழர்களுக்காக நம் ஈழத்திலும் வந்து போரிட்டிருக்கிறார். அவரை பற்றி முழுவதும் அறியாத சாளுக்கிய மன்னர் அவரை எப்படி ஏனும் கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆணையிட்டார். சாளுக்கிய வீரர்களால் இயலவில்லை. என் உதவியை கோரி வந்தார்கள். அவரை நான் தான் நாகை துறைமுகத்திலிருந்து கடத்தி கொண்டு வந்து சாளுக்கியர்களிடம் சேர்த்தேன். அவரை கொண்டுதான் இந்த ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அந்த தூண்தான் இந்த போரில் வெற்றியை தேடித்தரப்போகிறது என்றும் எண்ணுகிறார்கள். விக்ரம பாண்டு வாயை பிளந்தான். என்னிடம் இது பற்றி நீ கூறவே இல்லையே திசாரா? இளவரசே, மன்னர் எனக்கு 2 பதவிகள் அளித்திருக்கிறார். ஈழத்து படை உப தலைவனாக நான் செய்யும் பணிகள் அனைத்தும் மன்னருக்கும் தங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒற்றர் படை தலைவனாக நான் செய்பவை என் ஒருவனுக்குத்தான் தெரியும். எவரிடமும் நான் பகிர்ந்து கொள்வதே இல்லை. பகிர்ந்து கொள்ளும் எந்த செய்தியும் பின்னால் அபாயமாக மாறும். ஒற்றனாக பணிபுரிந்தால் எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என்பதே ஒற்றர் படையின் முதல் விதி. மறந்துவிட்டீர்களா என்ன? உண்மைதான் திசாரா. சரி, தற்போதுள்ள நிலைக்கு தீர்வு என்ன? அதை பற்றிய கவலை கொள்ள வேண்டாம் இளவரசே. இன்னும் 4 தினங்களில் தாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு விடுவீர்கள். என் கவலையெல்லாம் உங்கள் சகோதரி ஏதேனும் முரண்டு பிடிப்பார்களோ என்றுதான். இந்த காதல் நோய் மிகவும் பொல்லாதது. அது என்னவோ உண்மைதான். ஆனால் அவளுக்கு நன்மை எது தீமை எது என்பதை உணர்ந்து கொள்ளும் அறிவும் திறமையும் பூரணமாகவில்லை. வலுக்கட்டாயமாக வேணும் அவளை அழைத்து சென்றுவிட வேண்டும். ஆனால் ஆனால் என்ன இளவரசே? அந்த பொல்லாத நோய் விஜயாதித்தனிடமிருந்து தொற்றிக்கொண்டது. அவன் இவளை தொடர்ந்து ஈழத்துக்கே வரவும் தயங்க மாட்டான். அப்படி வந்தால் நமக்கு சங்கடம்தான். அவன் வராமலேயே முன்னதாக தடுத்து விட்டால் பரவாயில்லை. திசாரா நகைத்தான். அவ்வளவுதானே, அதை என்னிடம் விடுங்கள். உங்கள் சகோதரியை இங்கேயே கொன்றுவிட்டால் பிறகு அவன் எழுத்துக்கு தேடி வர காரணம் ஏதும் இருக்காதல்லவா? விக்ரம பாண்டுவின் முகத்தில் அனல் பறந்தது. திசாரா, சகோதரியை கொன்று விடுவதா? என்ன கூறுகிறாய்? பொறுங்கள் இளவரசே. ஒரு நாட்டின் நலனுக்காக வீணான பகைமை ஏற்படுவதை தடுப்பதற்காக ஒரு உயிரை கொல்வது தவறாகாது. நன்றாக பழகிய பத்ரபாலரையும் அவிராஜ கனகரையும் சிரச்சேதம் செய்தேன் என்ற போது நீங்கள் வருந்தினீர்கள். இப்படி துடிக்கவில்லையே. சகோதரியை பற்றி கூறும்போது உங்கள் நீதி தடம் மாறி போகிறதே என்றான் திசாரா நகைத்தபடியே. விக்ரம பாண்டு மௌனம் சாதித்தான். இளவரசி, நான் கேட்கும் பொருட்களை மட்டும் சகோதரிடமிருந்து பெற்றுத்தாருங்கள். இந்த பிரச்சனையை நான் கவனித்துக் கொள்கிறேன். திசாரா இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது வாயிலில் அரவம் கேட்டது. வாயிற்காவலன் வணங்கி வழிவிட்டான். அடுத்து உள்ளே நுழைந்த விஜயாதித்தனின் குரல் ஒலித்தது. என்ன நடக்கிறது இங்கே? ஏதோ சிரச்சேதம் பிரச்சனை என்று செவிகளில் விழுந்தது. ஈழத்து படைத்தலைவர் திடீரென்று வந்திருக்கிறார். ஏதேனும் விசேஷமான செய்தி இருக்கிறதா? திசாரா நன்றாக தலை குனிந்து வணங்கினான். சாளுக்கிய இளவல் வரவேண்டும். நலமாக இருக்கிறீர்களா? விசேஷமான செய்தி இருக்கிறது இளவரசி. ஈழத்தின் பிரச்சனைகள் சற்று ஓய்ந்துவிட்டன. மன்னர் எமது இளவலை நாடு திரும்புமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அவரை அழைத்து செல்லவே நானும் இங்கு வந்திருக்கிறேன். தாங்கள் அனுமதித்தால் எமது இளவரசரையும் அவர் சகோதரியையும் அழைத்து செல்கிறேன் என்றான் பவ்யமான குரலில். திசாரா, தாராளமாக அழைத்து செல்லலாம். செல்வதற்கு முன்பாக எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். தற்போது சோழர்களுடனான எங்களது போரில் ஈழத்து படைகள் எமக்கு உதவ வேண்டும். போர் முடிந்ததும் தாங்கள் தாராளமாக உங்கள் இளவரசரை அழைத்து செல்லலாம். இளவரசரின் சகோதரியை பொறுத்த மட்டில் நான்... திசாரா இடைமறித்தான். சாளுக்கிய இளவலின் விருப்பம் அதுவானால் நானே என் படை வீரர்களை அழைத்து கொண்டு போருக்கு வருகிறேன். இருக்கும் 2000 வீரர்கள் போதுமா? ஈழத்திலிருந்து இன்னும் வீரர்களை வரவழைக்க வேண்டுமா? கூறுங்கள், நான் எப்போது புறப்பட வேண்டும்? திசாரா கடகடவென்று பேசி முடித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 16. ஜகமே தந்திரம். நம்புகிறவர்களைத்தான் ஒருவன் ஏமாற்ற இயலும். நம்பாதவர்களை எத்தனை முயன்றாலும் ஏமாற்றுவது கடினம். அந்த நம்பிக்கையை வரவழைக்க உண்மையை பொய் போலவும் அப்பட்டமான பொய்யை தத்ரூபமாக உண்மை போல பேசுவதும் தந்திரசாலிகளுக்கு கைவந்த வித்தை. அந்த வித்தை திசாராவிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை புரிந்து கொள்ளாத சாளுக்கிய இளவலுக்கு திசாரா உடனே அளித்த பதில் சற்று மகிழ்ச்சியை கொடுக்கவே செய்தது. ஆனால் படைகளை நடத்தி செல்வது பற்றி ஈழத்து இளவலிடம் ஏதும் கேளாமல் தானே தீர்மானித்துவிட இயலும் என்பதை நிரூபிக்கும் விதமாக அவன் அளித்த பதில் சற்று சந்தேகத்தை கிளப்பினாலும் ஈழத்து இளவல் ஏதும் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருப்பதை கவனித்தவன் அந்த மௌனமே சம்மதத்துக்கு அறிகுறியாக எண்ணிக்கொண்டான்.
அவசரம் ஏதும் இல்லை திசாரா. இங்கிருந்து சற்று தொலைவில் எமது கல்பரப்பி கோட்டை இருக்கிறது. நீரும் உமது வீரர்களும் ஈழத்து இளவரசரும் அங்கு வந்து தங்கலாம். தங்குவதற்கு உரிய அனைத்து வசதிகளும் அங்கு காத்திருக்கின்றன. போர் தொடங்கும் முன்பாகவே உங்களுக்கு செய்தி அனுப்பப்படும். செய்தி கிடைத்த பின்பு கல்பரப்பி கோட்டையிலிருந்து சற்று தாமதமாக புறப்பட்டால் போதும். உங்களை கடந்து கல்யாணபுரத்தை நோக்கி முன்னேறி இருக்கும் சோழர் படைகளை பக்கவாட்டிலோ பின்னால் இருந்தோ தாக்கத் தொடங்குங்கள். அப்போது சோழர் படையின் கவனம் சிதறும். எமது படைகளும் வந்து உங்களோடு கலந்து கொள்ளும். எனது திட்டம் புரிகிறதா திசாரா? நன்றாக புரிகிறது இளவரசே. நல்ல திட்டம்தான். துறைமுகத்தில் நிற்கும் எமது இரு கலங்களிலும் வீரர்கள் இருக்கிறார்கள். இன்றே அவர்களை இங்கு வரவழைத்து விடுகிறேன். நாளையே ஈழத்து படை நீங்கள் கூறும் கல்பரப்பி கோட்டையில் தயாராகிவிடும். தற்போதைக்கு போருக்கான ஆயுதங்கள் தயாராகிவிட்டதால் போர் முடிந்த பின்னர் ஈழத்து இளவலிடம் அனுலாதேவியை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணிய விஜயாதித்தன் தந்தையை சந்தித்து விவரங்களை கூறிவிடுவோம் என்றும் மறுதினமே தலைநகருக்கு புறப்படலாம் என்றும் தீர்மானித்தான். மலை கானகத்தின் நடுவே சிறு குடில் ஒன்றில் அமர்ந்து மலை முகடுகளையும் முகடுகளை தொட்டபடியே தொட்டு தொட்டு நீந்தி கொண்டிருந்த மேகங்களையும் வெறித்தபடி சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தான் லீவான். சற்று நேரம் அவன் சிந்தனையை கலைக்க மனமின்றி அவனையே கவனித்து கொண்டிருந்த பூங்கோதை குரலை செருமிக் கொண்டாள். லீவான் அவளையோ அவள் குரலையோ செவியில் வாங்கியதாகவே தெரியவில்லை. லீவான், லீவான், எதற்கு தொண்டையை செருமிக் கொள்கிறாய்? ஏதேனும் பாடல் இசைக்கப் போகிறாயா? வேண்டாம் வேண்டாம், கேட்க சகிக்காமல் இருக்கும் என்றான் லீவான். பூங்கோதையின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. என்ன, என் குரல் கேட்க சகிக்காமல் இருக்குமா? அதில் சந்தேகம் என்ன? என் குரலையும் பாடலையும் கேட்டவர்களுக்கு நீ பாடினால் கர்ண கடூரமாகத்தான் இருக்கும். கலகலவென்று நகைத்தாள் பூங்கோதை. லீவான், நேற்று அர்ஜுனன் தபஸ் அரங்கேறிய போது உன் குரலைத்தான் கேட்டேனே. கானகத்து மக்களும் சிரித்து சிரித்து மகிழ்ந்தார்களே. இனிமையாகத்தான் இருந்தது. என்ன, பாடல் வரிகள்தான் அவ்வப்போது மறந்து விடுகிறது. மற்றபடி உன் பாடலில் குறையேதும் இல்லைதான். பூங்கோதை, என்னை கேலி செய்கிறாயா? நான் வேண்டும் என்றுதான் அப்படி பாடினேன். பார்ப்பவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதுதானே நாடகங்களின் குறிக்கோள். அதைத்தான் நிறைவேற்றினேன். கானகத்து மக்கள் அனைவருமே மகிழ்ந்தார்கள் அல்லவா? ஏன், நீ கூடத்தான் நகைத்து கொண்டே இருந்தாய். சரி சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போது என்ன தீவிரமான சிந்தனையில் இருந்தாய் என்பதை கூறு. மங்களாபுரிக்கு நாம் அனுப்பியவர்கள் திரும்பி வந்ததும் அடுத்து என்ன செய்வது என்பதை தீர்மானிக்கலாம் என்றிருக்கிறேன். அவன் கூறியபடி காடவ மல்லப்பனின் வீரர்களும் பணிப்பெண்களும் அன்று மாலையே திரும்பினார்கள். அவர்களை அழைத்து கொண்டு குடிலை நெருங்கிய காடவ மல்லப்பா லீவானை கண்டதும் நின்றான். மல்லப்பா, இவர்கள் கண்டு வந்த செய்தியை கேட்டு சொல் என்றான். பிரபு, மங்களாபுரி அரண்மனையில் சாளுக்கிய இளவல் விஜயாதித்தர் வந்திருக்கிறார். ஈழத்து இளவலுடன் அவர் வெகுநேரம் ஏதோ விவாதித்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, ஈழத்திலிருந்து வந்திருக்கும் விக்ரம பாண்டுவின் சகோதரியை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தமது விருப்பத்தையும் தெரிவித்தாராம். அது மட்டுமல்ல, மேலே சொல். அந்த அனுராதபுரத்து இளவரசி விக்ரம பாண்டுவின் சகோதரியுடன் கலன்களில் வந்திருக்கும் 2000க்கும் குறையாத வீரர்களை தம்முடன் அனுப்பி சோழர்களுக்கு எதிரான போரில் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அது மட்டுமல்ல, இன்னும் என்ன? இங்கிருந்து வடக்கே சென்றால் சாளுக்கியர்களின் கல்பரப்பி கோட்டை இருக்கிறது. ஈழத்து வீரர்களையும் மற்றவர்களையும் போர் தொடங்கும் வரை அங்கு வந்து தங்க வேண்டும் என்றும் போர் தொடங்கியதும் போரில் கலந்து கொள்ளலாம் என்றும் திட்டம் வகுத்திருக்கிறார்களாம். அது மட்டுமல்ல. மல்லப்பா, முதலில் இந்த அது மட்டுமல்ல என்ற பாடலை நிறுத்து. ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் கூறு. வேறு என்ன செய்தி? சரி சரி, மன்னித்து விடுங்கள். இனி அது மட்டும் அல்ல என்ற சொல்லையே நான் கூறவில்லை. அது மட்டுமல்ல, நேரடியாக விஷயத்துக்கும் வந்து விடுகிறேன். அது மட்டுமல்ல. நிறுத்து அப்படியே. இன்னொரு முறை அது மட்டுமல்ல என்று கூறினால் உன்னை கொன்று விடுவேன். விஷயத்தை சொல் முதலில். இதோ கூறிவிடுகிறேன், கோபிக்காதீர்கள் என்ற மல்லப்பா ஈழத்திலிருந்து அவர்களது படைத்தலைவன் வந்திருக்கிறானாம். லீவான் சட்டென்று எழுந்தான். யார்? வர்ணகுல திசாராவா? அவனா வந்திருக்கிறான்? இப்போது மங்களாபுரி அரண்மனையில் தான் இருக்கிறானா? லீவானின் குரல் வேறு விதமாக ஒலித்தது. ஆம் லீவான், நீங்கள் கூறிய பெயர் சரிதான். எனக்கு அந்த பெயர் வாயிலேயே நுழையவில்லை. சொல்லும் போதெல்லாம் நாக்கை கடித்துக் கொள்கிறேன். அரண்மனையிலும் அப்படித்தான் பேசிக்கொண்டார்கள். அவன் வேறொரு விஷயத்தை கூறினான். என்ன கூறினான்? யாரோ சீனத்து கட்டிடக் கலைஞர் கல்யாணபுரத்தில் தூண் ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறாராம். அவரை நாகையிலிருந்து கடத்தி கொண்டு வந்து சாளுக்கியர்களிடம் சேர்ப்பித்ததும் அவன்தான் என்று
ஈழத்து இளவலிடம் கூறியதை நம் பணிப்பெண் கேட்டிருக்கிறாள். லீவான் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். சீனத்து கட்டிடக் கலைஞர். அவன் உதடுகள் முணுமுணுத்து கொள்ள அவன் விழிகளும் முகமும் சிவந்து ஜொலித்தன. கூறுவதற்கு இன்னும் செய்திருக்கிறதா? இல்லை பிரபு, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள். பூங்கோதை, விஜயச்சந்திரன் எங்கே? செழியன் படைப்பிரிவு ஒன்றை அனுப்பியிருக்கிறான். அவர்களை அழைத்து வரப்போயிருக்கிறார். நாளை காலை வந்து விடுவார். நாளை காலையிலேயே நம் தாக்குதலை தொடங்கிவிடலாம். பூங்கோதையின் குரலில் உற்சாகம் தெரிந்தது. இல்லை பூங்கோதை, இங்கு தாக்குதலோ போரோ நடைபெறப் போவதில்லை. மல்லப்பா கூறியதை கேட்டாயல்லவா? ஈழத்து வீரர்களை அழைத்து கொண்டு அருகில் ஏதோ கோட்டையில் தங்க வைக்கப் போகிறான் விஜயாதித்தன். சோழர் படைகள் முன்னேறியதும் பக்கவாட்டில் அல்லது பின்னால் இருந்து தாக்க உத்தேசித்திருக்கிறான். 2000 வீரர்கள் தாமே வரப்போகிறார்கள். சோழ படைகள் கல்யாணபுரத்தை நோக்கி முன்னேறும் வேகத்தில் இந்த 2000 ஈழத்தவரின் தாக்குதல் எறும்பு கடித்தார் போல கூட இருக்காது. 2 நாழிகை நேரத்தில் நசுக்கி விடுவார்கள். நசுக்கி நாமே கூட அந்த பணியை கவனித்துக் கொள்ளலாம் என்றாள் பூங்கோதை. அப்படியே ஆகட்டும் பூங்கோதை. ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் வைத்துக்கொள். திசாரா நம்பக்கூடியவனே அல்ல. விஜயாதித்தனது திட்டப்படி நமது படைகளை பின்னாலிருந்து தாக்க ஒப்புக்கொண்டதாக கூறுவதும் உண்மையல்ல. அவனது நோக்கம் விக்ரம பாண்டுவை திரும்ப ஈழத்துக்கு அழைத்து செல்வதுதான். சாளுக்கியருடனான நமது போரில் அவன் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. தலையிடும் அளவுக்கு பலமான படைபலமும் அவனிடம் இல்லை. விஜயச்சந்திரன் வந்ததும் கூறிவிடு. சரி, நான் புறப்படுகிறேன். புறப்படுகிறாயா? எங்கே புறப்பட போகிறாய் லீவான்? மங்களாபுரி அரண்மனையில் என் பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறார்களாம். அங்குதான் செல்லப்போகிறேன். அங்கேயா? அங்குதான் திசாரா இருக்கிறான். சாளுக்கிய இளவலும் அங்குதான் இருக்கிறான். பூங்கோதையின் குரல் உயர்ந்து ஒலித்தது. இருக்கட்டுமே, என் பாடல்களை கேட்க விரும்பியதே அவர்கள்தான். உளராதே லீவான். அங்கு எதற்கு செல்ல வேண்டும்? எப்போது திரும்புவாய் லீவான்? பூங்கோதையின் குரலில் உஷ்ணம் உயர்ந்தது. நான் திரும்பி வருவதற்காக செல்லவில்லை. உனக்கு சித்தம் ஏதும் கலங்கிவிட்டதா என்ன? திரும்ப வராமல்? பூங்கோதையின் குரல் உச்சத்தில் ஒலித்தது. லீவானின் குரலில் இனம் புரியாத ஆழமான தொனி ஒன்று ஒலித்தது. பூங்கோதை, புரிந்துகொள். என் தந்தை தற்போது சாளுக்கியர் தலைநகரில் இருக்கிறார். போர் தொடங்கிய சற்று நேரத்தில் நான் அவருடன் கோட்டைக்கு வெளியே வந்துவிடுவேன். செழியனிடம் கூறு, நீயும் நம் வீரர்களுடன் கல்யாணபுரத்து கோட்டை வாயிலில் காத்திரு. தன் வாளையும் குறுவாட்கள் அடுக்கிய கட்சியையும் தேடியபடியே லீவான் தொடர்ந்தான். தற்போது விஜயாதித்தனுடன் சேர்ந்தேதான் சாளுக்கிய தலைநகருக்கு செல்ல போகிறேன். பூங்கோதை, கவலைப்பட வேண்டாம். போர் விரைவில் தொடங்கவிருக்கிறது. என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டாலும் ஆச்சரியப்படாதே. நான் சென்று வருகிறேன். பூங்கோதை வாயடைத்து போய் அமர்ந்திருந்தாள். மல்லப்பாவும் அவன் வீரர்களும் திருவென்று விழித்தார்கள். தன் சீனத்து வாளையும் குறுவாட்கள் வரிசையாக அடுக்கப்பட்ட இடைக்கட்சியையும் நீண்ட அங்கியையும் தரித்து கொண்ட லீவான் குடிலை விட்டு வெளியே வந்தான். ஒரு முறை அனைவரையும் பார்த்து தலையசைத்தவன் ஒரே தாவலில் மல்லப்பாவின் புறவியின் மீது ஏறியதும் மீண்டும் ஒரு முறை பூங்கோதையை ஏறிட்டான். பூங்கோதை, கவலைப்படாதே. கல்யாணபுரத்தில் தேர்ந்த கலைஞர்கள் பலர் இருக்கிறார்களாம். எப்படியாவது எனக்கு பாடல் சொல்லித்தர ஒரு குருவை கண்டுபிடித்து விடுவேன். இப்போது வருகிறேன் என்றவன் புறவியை தட்டிவிட்டான். மங்களாபுரி அரண்மனையை நோக்கி செல்லும் பாதையில் மலைச்சரிவில் இறங்கி பறந்தது அந்த புறவி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.